வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜான் வெஸ்லின். பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மக்களுக்கு பேரிடி, அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் 10% உயர வாய்ப்பு, இறக்குமதியாளர்கள் சங்கம் எச்சரிக்கை. இலங்கையில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள், கிரியல்லவில் மோதல், களுத்துறை கொலை சந்தேக நபர் மாளிகாவத்தையில் கைது. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை, முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ மற்றும் இரு ராணுவ அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு பயண தடை. மர்மமான முறையில் காணாமல் போன மீனவர் ஹிக்கடுவ கடற்பரப்பில் விபரீதம். யோசித ராஜபக்ஷவின் மறுசீராய்வு மனுவை விசாரணை கேட்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி. அரசாங்கத்தை அடித்து விரட்டுவதற்கு முன் தகுதியானவர்களிடம் நாட்டை ஒப்படையுங்கள், பொறுப்பேற்க தயார். சர்வஜன பழைய தொழில் வல்லுநர்கள் சங்கம் எச்சரிக்கை. கனகராயன் குளத்தில் கோர விபத்து, முன்னாள் யாழ் மாவட்ட அரசு அதிபரின் மகன் உட்பட 2 இளைஞர்கள் சம்பவ இடத்தில் பலி. உணவு விடுதியில் பயங்கரத்தை, 21 பேர் பரிதாபகரமாக உயிரிழப்பு. குவைத் விமான நிலையம் மீது ஈரான் ஏவுகணை ட்ரோன் தாக்குதல், முனையம் சேதம், விமானங்கள் திருப்பிவிடப்பட்டன. இலங்கைக்கு வருகின்றது சூப்பர் எல்னினோ பேராபத்து, ஜூலை ஆகஸ்டில் வரலாறு காணாத அதீத வெப்பநிலவக்கூடும் என்று எச்சரிக்கை. அவை முதல் தலைப்புச் செய்திகள். இனி தொடர்வென விரிவான செய்திகள். Fort Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாராயிருங்க. கமிங் சூன். இலங்கையில் அத்தியாவசிய பொருட்கள் உட்பட அனைத்து இறக்குமதி பொருட்களின் விலைகளும் சடுதியாக 10% வரை அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் பி. சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார மற்றும் வானிலை மாற்றங்கள் காரணமாக தற்போதைய சூழ்நிலையில் இந்த விலை உயர்வை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இறக்குமதி பொருட்களின் இந்த திடீர் விலை அதிகரிப்பிற்கு சர்வதேச கொள்கலன் கட்டணங்கள் 5% வரையில் அதிகரித்துள்ளமை, அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்வு, காப்பீட்டு கட்டணங்களின் அதிகரிப்பு மற்றும் இலங்கை ரூபாயின் மதிப்பு சரிவு, மத்திய கிழக்கில் நிலவுகின்ற போர் சூழல் மற்றும் உலக சந்தையில் எரிபொருள் விலை உயர்வு ஆகிய காரணிகள் முக்கிய செல்வாக்கு செலுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த மாதம் முதல் பசிபிக் பெருங்கடலில் உருவாக இருக்கின்ற எல்னினோ வானிலை மாற்றம் காரணமாக இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் தங்களது அத்தியாவசிய பொருட்களின் ஏற்றுமதிக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன. இதன் காரணமாக வெளிநாடுகளிலிருந்து உணவுப் பொருட்களை இலங்கைக்கு இறக்குமதி செய்வதில் வரும் நாட்களில் பெரும் நெருக்கடி ஏற்படக்கூடும் என்று ஏனைய இறக்குமதியாளர்களும் கவலை வெளியிட்டுள்ளார்கள். காலநிலை மாற்றம், உலகளாவிய போர் சூழல் மற்றும் உள்நாட்டு பொருளாதார சவால்களை எதிர்கொள்வதற்கு அரசாங்கம் உடனடியாக முறையான திட்டம் ஒன்றை தயாரிக்க வேண்டும் என்று இறக்குமதியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவ்வாறு இல்லையெனில் நுகர்வோர் சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மேலும் பெருமளவில் உயர்ந்து பொதுமக்கள் கடுமையான பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். இலங்கையின் வேறு பகுதிகளில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கிரியல்ல பகுதியில் ஏற்பட்ட மோதலில் வாகனத்தை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதுடன் களுத்துறை படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர் கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இங்கிரிய வீதியின் கிரியல்ல மாட்டுவாகல முதன்கொடுவ பகுதியில் இன்று காலை இரு தரப்பினருக்கிடையே கடுமையான மோதல் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலின் போது ஒரு தரப்பைச் சேர்ந்த நபர் ஒருவர் தன்னிடமிருந்த கைத்துப்பாக்கியால் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தால் எவருக்கும் துப்பாக்கிச்சூட்டு காயங்கள் ஏற்படவில்லை. இருப்பினும் இருதரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான கைகலப்பு காரணமாக காயமடைந்த நபர் ஒருவர் சிகிச்சைக்காக ரத்னபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக துப்பாக்கிச்சூடு நடத்த பயன்படுத்தப்பட்ட கைத்துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவரை கிரியல்ல போலீசார் உடனடியாக கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள மற்றொரு சந்தேக நபரை தேடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ரத்னபுரி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். இதேவேளை கடந்த மே மாதம் 28ஆம் தேதி காலை களுத்துறை வெட்டுமகடை பள்ளிவாசல் வீதி பகுதியில் கார் ஒன்றில் வந்த துப்பாக்கிதாரி மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவரை இலக்க வைத்து சுட்டுக்கொலை செய்துவிட்டு தப்பியோடியிருந்தார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் களுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணையின் அடிப்படையில் இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய துப்பாக்கிதாரி தற்போது கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பில்
நாளை நீதிமன்றில் காரணிகளை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கொழும்பு கோட்டை நீதவான் பேசன் அமரசேனவினால் இந்த அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 2019 ஆண்டு இலங்கையை உலுக்கிய உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷாலே 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அவர் தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மீதான அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நாளை தங்களது தெளிவுபடுத்தல்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ மற்றும் 2 இராணுவ அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதித்து கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன இன்று அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் சுரேஷாலே சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள வழக்கு இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ உள்ளிட்ட 3 நீதிமன்ற அனுமதியின்றி வெளிநாடுகளுக்கு பயணிப்பது தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளது. ஹிக்கடுவ மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக சென்ற படகில் இருந்த 53 வயதுடைய மீனவர் ஒருவர் ஆழ்கடலில் மர்மமான முறையில் காணாமல் போயுள்ளார். இது தொடர்பாக கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய ஹிக்கடுவ போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மீடியாகுட பகுதியைச் சேர்ந்த 53 வயதுடைய நபர் ஒருவரை இவ்வாறு காணாமல் போயுள்ளார். கடந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஹிக்கடுவ மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 6 மீனவர்களை கொண்ட குழுவினர் ஆழ்கடல் மீன்பிடி படகு ஒன்றில் கடலுக்கு புறப்பட்டு சென்றுள்ளனர். கரையிலிருந்து சுமார் 15 கடல் மைல் தொலைவில் படகு பயணித்துக் கொண்டிருந்த போது நேற்றிரவு உணவு உண்பதற்காக படகில் இருந்தவர்கள் சக மீனவரை தேடியுள்ளனர். அப்போதுதான் அவர்களுடன் வந்த 53 வயது மீனவர் படகில் இல்லை என்பதும் அவர் காணாமல் போயுள்ளமையும் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து படகில் இருந்த ஏனைய மீனவர்கள் உடனடியாக சம்பவம் குறித்து படகின் உரிமையாளர்களுக்கு தகவல் வழங்கியுள்ளனர். படகின் உரிமையாளர் வழங்கிய தகவலின் பேரில் ஹிக்கடுவ போலீஸ் நிலையத்தில் உத்தியோகமாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. காணாமல் போன மீனவர் கடலில் தவறி விழுந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்பது குறித்து ஹிக்கடுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப். நிதி மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தமக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என கொழும்பு மேல் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவை ரத்து செய்யுமாறு கோரி ஜோசித ராஜபக்ஷவினால் சமர்ப்பிக்கப்பட்ட மறுசீராய்வு மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வரான ஜோசித ராஜபக்ஷ தாக்கல் செய்திருந்த இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நீண்ட நேரம் பரிசீலிக்கப்பட்ட பின்னரே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதற்கமைய இந்த மறுசீராய்வு மனுவை விரிவான விசாரணைக்காக எதிர்வரும் ஜூன் மாதம் 16ஆம் தேதி நீதிமன்றத்தில் அழைப்பதற்கும் நீதியரசர்கள் தீர்மானித்துள்ளனர். இன்று இந்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரரான ஜோசித ராஜபக்ஷ நீதிமன்றத்தில் நேரில் முன்னிலையாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் தற்போதைய அரசாங்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் நாட்டின் பொருளாதார நிலை குறித்து சர்வஜன பழைய தொழில் வல்லுநர்கள் சங்கத்தின் அழைப்பாளர் நளின் பத்ரன காரசாரமான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். பொதுமக்கள் வீதிக்கு இறங்கி அரசாங்கத்தை அடித்து விரட்டும் வரை காத்திருக்காமல் நாட்டை நிர்வகிக்கக்கூடிய தகுதியான ஒருவரிடம் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிவித்துள்ள நளின் பத்ரன, இந்த அரசாங்கத்தால் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என்பதை நாட்டு மக்கள் இப்போது தெளிவாக புரிந்து கொண்டுள்ளார்கள். அத்துடன் தேர்தல்கள் மூலம் இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்த மக்களுக்கே தற்போது இவர்களின் இயலாமை மற்றும் வாய் சவாடல்கள் குறித்து நன்கு தெரியும் என்று குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் தனது தோல்விகளை மேலும் மேலும் பொய்களை கூடி மூடி மறைக்க முயலக்கூடாது என்றும் தெரிவித்த அவர், அரசாங்கம் ஒளிந்து கொள்ளும் நிலை ஏற்படும் வரையில் காத்திருக்கக்கூடாது என்று எச்சரித்துள்ளார். தங்களது தலைவர் திலித் நாட்டை இப்போதே பொறுப்பேற்று வழிநடத்துவதற்கு தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ள நளின் பத்ரன, நாட்டை மீண்டும் இயல்புநிலை கொண்டுவரக்கூடிய ஆற்றல் அவரிடம் உள்ளதாக தெரிவித்துள்ளார். வவுனியா கனகராயன் குளம் பெரியகுளம் பகுதியில் ஏனியன் பிரதான வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற கொடூர வாகன விபத்தில் யாழ் மாவட்ட முன்னாள் அரசு அதிபர் இமேல்டா சுகுமாரின் புதல்வன் உட்பட 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர்.
வவுனியா யாழ்ப்பாணம் ஏனியன் வீதியில் கனகராயன்குளம் பெரியகுளம் பகுதிக்கு அருகில் இரு இளைஞர்கள் வீதியால் பயணித்துக் கொண்டிருந்த போது அவ்வழியே வந்த சொகுசு கார் ஒன்று அவர்கள் மீது பயங்கரமாக மோதியுள்ளது. இக்கோர விபத்தில் சிக்கிய இரு இளைஞர்களும் படுகாயமடைந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக கனகராயன்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை விபத்துக்குள்ளான சொகுசு காரின் பின்னால் வந்த ஹயஸ் ரக வாகனம் ஒன்றும் கட்டுப்பாட்டை இழந்து காரின் பின்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. உயிரிழந்த இரண்டு இளைஞர்களும் கனகராயன்குளம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் யாழ் மாவட்ட முன்னாள் அரசு அதிபர் இமெல்டா சுகுமாரின் புதல்வனான அற்புதராஜா தர்சன் என போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். உயிரிழந்த இரு இளைஞர்களின் உடல்களும் தற்போது பிரேத பரிசோதனைகளுக்காக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இவ்விபத்து தொடர்பாக தடயவியல் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து முதற்கட்ட விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை கனகராயன்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை வெறுகல் வட்டவன் கிராமத்தில் கடந்த 1985ஆம் ஆண்டு அரங்கேறிய படுகொலை சம்பவத்தின் 41வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று உணர்வுபூர்வமாக நடைபெற்றது. இப்படுகொலையால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரால் இந்த நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்வின் போது படுகொலை செய்யப்பட்ட தங்களது உறவுகளின் ஆத்மசாந்தி வேண்டி சுடரேற்றப்பட்டு மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பலரும் கலந்து கொண்டு தங்களது உறவுகளை நினைவு கூர்ந்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தியுள்ளனர். கடந்த 1985ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி வெறுகல் வட்டவன் கிராமத்தில் இடம்பெற்ற கொடூரமான துப்பாக்கிச் சூடு மற்றும் படுகொலை சம்பவத்தில் அப்பாவி குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் உட்பட 10 பேர் கொடூரமாக உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் மிளிரப் போகின்றது. Legends and Icons Awards 2026. சாதித்தவர்களுக்கு சல்யூட், சாதிக்க போகின்றவர்களுக்கு ஸ்பாட்லைட். இது சாதாரண நிகழ்வல்ல, இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை தயாராகுங்கள். பிஹைண்ட் மீ இன்டர்நேஷனல் மீடியா வழங்கும் Legends and Icons Awards 2026. இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் உள்ள மாளவியா நகர் பகுதியில் அமைந்திருக்கும் உணவு விடுதியொன்றில் இன்று காலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கி 21 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இன்று காலை 9:40 மணி அளவில் இந்த உணவு விடுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் மீட்பு குழுவினர் தீவிர மீட்பு பணியில் ஈடுபட்டனர். தீ விபத்து ஏற்பட்டதற்கான துல்லியமான காரணம் உடனடியாக தெரிய வரவில்லை. இது தொடர்பாக போலீசாரும் தடயவியல் நிபுணர்களும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மீட்பு குழுவினரால் இதுவரை 40க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் மத்திய ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டு பிரஜைகள் என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இந்த கோர விபத்து குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாவது: டெல்லி தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்த நபர்கள் விரைவில் குணமடைய வேண்டுகிறேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அதிகாரிகள் உடனடியாக வழங்குவார்கள். அத்துடன் பிரதமர் தேசிய நிவாரண நிதியிலிருந்து இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரணத் தொகையாக வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். குவைத்தின் சர்வதேச விமான நிலையத்தை இலக்கு வைத்து ஈரான் இன்று பயங்கரமான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதல் சம்பவங்களால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பெரும் பதற்றம் நிலவி வருகின்றது. இந்த ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் சிக்கி சிலர் காயமடைந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதலை அடுத்து குவைத் சர்வதேச விமான நிலையம் உடனடியாக மூடப்பட்டுள்ளதுடன் அங்கு தரையிறங்க வந்த விமானங்கள் அனைத்தும் பாதுகாப்பான வேறு இடங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. ஈரானின் இந்த தாக்குதல் காரணமாக விமான நிலையத்தின் முக்கிய பகுதியான D1 முனைய கட்டடத்திற்கு கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக குவைத்தின் பொது சிவில் விமான போக்குவரத்து
அதிகார சபையை மேற்கோள் காட்டி அந்த நாட்டு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. முன்னதாக குவைத் நோக்கி ஈரானால் ஏவப்பட்ட 2 ஏவுகணைகள் இலக்கை அடைய தவறின அல்லது நடுவழியில் உடைந்தன என்றும், பஹ்ரைனை இலக்கு வைத்து ஏவப்பட்ட 3 ஏவுகணைகள் அமெரிக்க மற்றும் பஹ்ரைன் கூட்டுப்படைகளால் நடுவானில் இடைமறித்து அளிக்கப்பட்டன என்றும் அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரான் தனது பிராந்திய அண்டை நாடுகள் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவிய போதிலும் அமெரிக்காவின் பலத்த பாதுகாப்பு அரண் காரணமாக அவை அனைத்தும் இலக்குகளை தாக்க தவறிவிட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது. ஈரானின் இந்த துணிகரமான தாக்குதல் முயற்சிகளுக்கு பதிலடியாக அமெரிக்க படைகள் ஈரானின் ஹேஷ்ம் தீவில் அதிரடி தாக்குதல்களை நடத்தியுள்ளன. இதன் மூலம் ஈரானின் மேலும் பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் ட்ரோன்களும் ஏவப்படுவதற்கு முன்னரே முறியடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உலகளாவிய காலநிலையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் எல்னினோ காலநிலை தாக்கத்தினால் இலங்கையில் நடப்பு 2026ஆம் ஆண்டின் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் வழக்கத்தை விட மிக கடுமையான வெப்பத்துடனான வானிலை நிலவக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பதில் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜய் மானகே ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு பிரத்யேக கருத்து தெரிவிக்கையில், நாடு தற்போது தென்மேற்கு பருவப்பேச்சு காலநிலையை எதிர்கொண்டுள்ள போதிலும் எல்னினோவின் நேரடி தாக்கங்கள் அடுத்த சில வாரங்களில் இலங்கையில் தீவிரமடைய ஆரம்பிக்கும். வழமையாக ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நாட்டில் மழைவீழ்ச்சி குறைவடைவது இயல்பானதாகும். எனினும் இம்முறை இந்த 2 மாதங்களிலும் மழைவீழ்ச்சி மிக மிக குறைந்த அளவிலேயே பதிவாகலாம். இதன் நேரடி விளைவாக நாட்டின் வெப்பநிலை வழமையான சராசரி அளவை விட மிக அதிகமாக நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. நடப்பு 2026ஆம் ஆண்டில் இந்த எல்னினோ தாக்கமானது முன்னெப்பொழுதும் இல்லாதவாறு மிக வலுவடைந்து வரலாற்றிலேயே மிக கடுமையான சூப்பர் எல்னினோவாக உருவெடுக்கலாம் என சர்வதேச காலநிலை முகவர் நிலையங்கள் சுட்டிக்காட்டியுள்ளதாக உலக வானிலை அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பசிபிக் பெருங்கடலுக்கு அடியில் வழக்கத்திற்கு மாறான பெரும் வெந்நீர் பரப்பு நகர்வதை விஞ்ஞானிகள் அவதானித்துள்ளனர். கடலின் சில பகுதிகளில் வெப்பநிலை வளமையை விட 6 பாகை செல்சியஸுக்கும் அதிகமாக அதிகரித்துள்ளமை உலகளாவிய வானிலை சீர்குலைவின் ஆரம்ப அறிகுறியாகும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதுகுறித்து ஐக்கிய நாடுகள் சபையும் விசேட அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. இந்த எல்னினோ தாக்கமானது உலகளாவிய காலநிலை மாற்றத்தின் வீரியத்தை மேலும் தீவிரப்படுத்தி உலகின் பல பகுதிகளில் கடுமையான வெப்ப அலைகள், மிக கொடூரமான வறட்சி மற்றும் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடுகளை ஏற்படுத்தலாம் என ஐநா எச்சரித்துள்ளது. எதிர்பாராத இந்த வறட்சி மற்றும் அதீத வெப்பநிலை காரணமாக இலங்கையின் நீர்வளங்கள், விவசாயத்துறை, மின் உற்பத்தி மற்றும் பொது சுகாதாரம் ஆகிய துறைகள் பெரும் சவால்களுக்கு முகம் கொடுக்க நேரிடலாம் என அஞ்சப்படுகிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொள்வதற்காக அரசாங்கத்தின் பல்வேறு உயர்மட்ட திணைக்களங்களை ஒன்றிணைத்து அவசர கூட்டு பேச்சுவார்த்தைகளை நடத்த அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். விசேடமாக விவேகமான நீர் முகாமைத்துவம், சீரான குடிநீர் விநியோகம் மற்றும் மின் உற்பத்தியை தடையின்றி பேணுதல் தொடர்பில் முறையான அவசரகால திட்டங்கள் வகுக்கப்படவுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பதில் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜய் மானகி மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் மாதகலை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி தவமணி சுப்பிரமணியம் அவர்கள் 3/6/2026 புதன்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். நுவரெலியா ராகலை மேற்பிரிவை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு S. ஜெகநாதன் அவர்கள் 3/6/2026 புதன்கிழமை அன்று காலமானார். பதுளை இதழ்கர்ஸ் இன்ன பொவேசை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு முனியாண்டி பொன்னையா அவர்கள் 2/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று சிவபதமடைந்தார். நுவரெலியா குயின்ஸ்பேரி தோட்டத்தை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சின்னக்கண்ணு ராசலிங்கம் அவர்கள் 2/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.